Hare Krishna. இன்னைக்கு வந்து லெசன் 3 எரர்ஸ் இன் ஹியூமன். ஓகே, கிஃப்ட் ஃப்ரம் காட் புக்ல வந்து லெசன் 3 எரர்ஸ் இன் ஹியூமன். அதாவது பார்ட் 1 4 எரருக்கு 4 விதமான தவறுகள் வந்து மனிதர்கள் பண்றாங்க. அதுல பார்ட் 1 சென்சஸ் ஆர் டிஃபெக்டிவ் அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹரே கிருஷ்ணா கீர்த்தன், அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இந்த கிளாஸ் போகலாம். ஹரே கிருஷ்ணா. ஜய குருதேவா ஜய குருதேவா குருதேவா ஜய குருதேவா ஜய குருதேவா 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 ஜய பிரபுபாதா ஜய பிரபுபாதா பிரபுபாதா ஜய பிரபுபாதா ஜய பிரபுபாதா நமோ விஷ்ணுபதாய விஷ்ணுப்ரதாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநித்ய நாமினே நமோ விஷ்ணுபதாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த
மீராவும் இவங்களும் அக்ஷயா கிரிஜா வந்து அவ்வளோ 2 பேர் தான் 2 தானே ஓகே இங்கே வந்து சந்தோஷ் மாதாஜி இருக்காங்க ஸோ வெரி குட் இன்னைக்கு ஸோ ஆக்சுவலாக சந்தோஷ் வந்து பௌத்திகா ஃபுல்லாக முடிச்சாச்சு இல்லையா வெரி குட் பௌத்திகா கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு மாதாஜி எக்ஸாம் எழுதலாம் இல்லையா எக்ஸாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்புறம் இந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சியா நம்ம எக்ஸாம் எல்லாம் முடிச்சியா குரு தத்வா 4 வரையும் முடிச்சாச்சா வெரி குட் நல்லா ஸ்பீடாக வந்துட்டு இருக்கேன் ஸோ ஸ்கூல் ஆரம்பிச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கேன் அப்போ எக்ஸாமோட ஸ்பேஸ் குறைஞ்சிடும் இவ்வளோ எக்ஸாம் இருக்காது ஒன்று நான் ஈஸியாக பண்ணிடலாம் ஸ்கூல் அப்படி செப்டம்பர் ஆயிடும் செப்டம்பர் தான் ஆரம்பிக்கிறாங்க இல்லை இல்லை ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது வைப்பாங்க நினைக்கிறேன் அது வந்து எஸ்எஸ்எம்ல கிடையாது பண்ண மாட்டாங்கிறப்பலயே ஒரு மெயில் வந்துடுச்சு ஓஹோ ஓகே அது இன்னும் 1 மந்த் பேக் வந்து பாத்தீங்களா இதோ ஜூன்ல ஏதோ டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னாரு 1 மந்த் பேக் ஆக்சுவலா ஆன்லைன் கிளாஸ் வந்து அது வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்காது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து கத்துக்கிறாப்புல பெரிய கிளாஸ்க்கே நிறைய பேர் பேரண்ட்ஸ் கேட்டாங்க உங்களுக்கு 12க்கு 10க்கு எல்லாம் வைங்க அட்லீஸ்ட் அவங்களுக்காவது வைங்கன்னு அவங்களுக்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணல நம்ம இது மெதுவாக கொஞ்சம் 1-2 பேர் ஜாயின் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணாலும் அதுதான் அப்பப்போ 1-2 பேர் வந்தீங்கன்னா நல்லது தான் இந்த ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய 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 ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுர்மிலிதம் ஏன சக்ஷுருமிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः தஸ்மை ஸ்ரீ குரவே நமः நமோ விஷ்ணுபாதாய நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்ணாய பூதலே கிருஷ்ணபிருஷ்ணாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்ரீமதே பக்திவேதாந்த स्वामिनिति नामिने स्वामिनिति नामिने नमस्ते सारस्वति देवे नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे भाष्यादेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य जय श्री कृष्ण चैतन्य नमो नित्यानन्द नमो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द श्रीवासादि गौरभक्त हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम हरे राम हरे राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्णा இப்போ இந்த பிரேயர் சொல்றேன் இது திருப்பி சொல்லுங்க நமோ மகாவதன்யாய नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य कृष्णाय कृष्ण चैतन्य नामिने நாமினே गौरतुसे नमः गौरतुसे नमः नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते नमो महावदन्याय नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य कृष्णाय कृष्ण चैतन्य नामिने नामिने गौरतुसे नमः गौरतुसे नमः हरि சொல்லு नमो महावदन्याय नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य कृष्णाय कृष्ण चैतन्य नामिने गौरतुसे नमः नामिने गौरतुसे नमः ஆசி சொல்ல முடியுமா नमो महावदन्याय नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नामिने गौरतुसे नमः இது வந்து இது ஆஃபர் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் மந்திரம் ஓகே என்ன அர்த்தம்னா ஓ முனிஃபிஷியன் இன்கார்னேஷன் ரொம்ப கருணை உள்ள இன்கார்னேஷன் அது யாருன்னா சைத்தன்யா வெரி குட்
கிருஷ்ண சைத்தன்யா. நீ வந்து கிருஷ்ணா himself, you are கிருஷ்ணா. நீ வந்து you appeared as a கிருஷ்ண சைத்தன்யா. கிருஷ்ண சைத்தன்யா நீங்க வந்திருக்கீங்க, but you are கிருஷ்ணா himself. You have assumed the golden color of ஸ்ரீமதி ராதாராணி. ராதாராணி என்ன பாவத்துல இருந்தாங்களோ, அவங்க என்ன கலர்ல இருக்காங்களோ அதே மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. ஓகே, and you are widely distributing. எதுக்காக வந்திருக்கீங்கன்னா கிருஷ்ணனுடைய அன்பை வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. We offer our respectful obeisances unto you. எங்களுடைய பணிவான அன்பு கலந்த வழக்கங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இதுதான் ஓகே. ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம். இதுதான் ஆஃபர் பண்ணும்போது 3 டைம்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து இன்னொரு பிரேயர் கதை சொல்றேன் இப்ப. நமோ பிராமண்ய தேவாய நமோ பிராமண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச ராமநாதாய ச ஜகத்பிதாய கிருஷ்ணாய ஜகத்யாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. கோவிந்தாய நமோ நமः. நமோ பிராமண்ய தேவாய நமோ பிராமண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச கோவிந்தாய ச ஜகத்பிதாய கிருஷ்ணாய ஜகத்யாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. கோவிந்தாய நமோ நமः. நமோ பிராமண்ய தேவாய நமோ பிராமண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச கோவிந்தாய ச ஜகத்பிதாய கிருஷ்ணாய ஜகத்யாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. கோவிந்தாய நமோ நமः. ஹரணி. நமோ பிராமண்ய தேவாய நமோ பிராமண்ய தேவாய பிராமணவிதாய ச கோ பிராமண ஹிதாய ச ஜகத்யாய கிருஷ்ணாய ஜகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. கோவிந்தாய நமோ நமः. ஹாசினி சொல்லுமா. நமோ பிராமண்ய தேவாய நமோ பிராமண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய கோ பிராமண ஹிதாய ச ச ஜகத்கிதாய கிருஷ்ணாய ஜகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. கோவிந்தாய நமோ நமः. ஹரிஷு. நமோ பிராமண்ய தேவாய நமோ பிராமண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச கோ பிராமண ஹிதாய ச ஜகத்கித்யா கிருஷ்ணாய ஜகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணா, நீங்க வந்து பசுக்களுக்கும் பிராமணருக்கும் மிக வெல்விஷர்னா பாதுகாக்கக்கூடியவர். ஓகே, பசுக்களையும் பிராமணர்னா ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு. அதனால பசுவை வந்து எந்த விதமான துன்புறுத்தலும் நமக்கு கொடுக்கக்கூடாது. ஓகே, பசுக்களும் பிராமணரும் கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, யூ ஆர் த வெல்விஷர் ஆஃப் த என்டையர் ஹியூமன் சொசைட்டி அண்ட் வேர்ல்ட். இந்த ஜெகத்துக்கே நீங்க தான் வந்து வெல்விஷர். என்டையர் யூனிவர்ஸ்க்கு நீங்க தான் வெல்விஷர் சொல்லி கும்பிடுறோம். இப்போ லாஸ்ட் பேர், இதுக்கு அடுத்து நம்ம கிளாஸ் போயிடலாம். பஞ்சதத்வாத் மகம் கிருஷ்ணம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பஞ்சதத்வாத் மகம் கிருஷ்ணம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் 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 பக்தாவதாரம் பக்தாக்கியம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்தசக்திகம். நமாமி பக்தசக்திகம். ஓகே, சொல்றேன். பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்தசக்திகம். நமாமி பக்தசக்திகம். பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பஞ்சதத்வாத்மகம். ஓகே, பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் ஆத்மகம். ஓகே, ஆத்மகம். ஓகேவா? பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்தசக்திகம். நமாமி பக்தசக்திகம். சவுண்ட் கேட்கறதுக்காக பண்ணேன். அவங்க சில பேர் சவுண்ட் கேட்க மாட்டேங்கிறாங்க. பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம்
சக்திகம். நமாமி பக்த சரி சொல்லு. பஞ்சதத்வாமகம் கிருஷ்ணா பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாவ்யம் பக்தாக்யம் நமாமி பக்த சக்திகம். சக்திகம். நமாமி பக்த சக்திகம். வெரி குட், சூப்பர். வாசி. பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்த சக்திகம். பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்த சக்திகம் நமாமி பக்த சக்திகம். என்னுடைய ஒபீசியன்ஸ் வந்து கிருஷ்ணருக்கு நான் வந்து பே பண்றேன். அவர் வந்து 5 விதமா மேனிஃபெஸ்ட் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா பக்த ரூபா. பக்த ரூபத்துல வராது. சைத்தன்யா மகாபிரபு வந்து கிருஷ்ணர் வந்து கடவுள். ஓகே, அவர் என்ன பண்ணாரு, பூத்தனா வந்து வதை பண்ணாரு 3 மாசத்துல. பிறக்கும் போதே கடவுள் அந்த இன்ஃப்ளூயன்ஸோடயே வந்தார். அதையே ஃபுல்லா வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாரு. ஓகே, தன்னுடைய கடவுள் 5-6 ஒப்ளியன்ஸையும் ஃபுல்லா மேனிஃபெஸ்ட் பண்றாரு. ஐஸ்வர்யச சமந்திரஷ வீரியஸ்ய ஸ்ரீயா ஞான வைராகிய செய்வ சன்னமாக இதுங்கதான். இப்ப இந்த அவதாரத்துல எப்படின்னா பக்தரா வராது, பக்த ரூபா. பக்த ரூபா வராது, ஃபார்ம் ஆஃப் அ டிவோட்டி. அப்புறம் என்னன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அ டிவோட்டி. ஸ்வரூபகம்னா எக்ஸ்பான்ஷன். நித்யானந்த மகாபிரபு, சைத்தன்யா நித்யானந்த மகாபிரபு. பக்த அவதாரம் அத்வைதாச்சாரியா. ஓகே, incarnation of devotee. பக்த ஆக்கியம் devotee, நிறைய devotees. ஸ்ரீ ஸ்ரீவாஸ் தாக்கூர்ல இருந்து ஏகப்பட்ட devotees. ஓகே, அப்புறம் பக்த ஆக்கியம் devotees. பக்த சக்திகம் எனர்ஜி ஆஃப் த சுப்ரீம் லார்ட். கதாதரா எனர்ஜி ஆஃப் த சுப்ரீம் லார்ட். ஸோ இந்த 5 விதமா வந்து கிருஷ்ணர் வராரு. அந்த கிருஷ்ணருக்கு வந்து நான் வந்து ஒபிஷியன்ஸ் பே பண்றேன். அப்போ இது ரொம்ப அருமையான ஒரு ப்ரேயர். இந்த ப்ரேயர் நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் போகலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து எரர்ஸ் இன் ஹியூமன். நீ நோட்ஸ் எடுத்தா எழுதிக்கலாம். ஓகே, கட்டாயம் கிடையாது. இட்ஸ் யுவர் விஷ். எல்லாம் நோட் பேன் வச்சுட்டு நம்ம கிளம்பும்போது கேட்டுட்டாங்க. ஆமா, வழக்கமா வந்து ஆக்சுவலா நீங்க அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணது வந்து பாருங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஃபுல்லா அவரோட பிரபுஜி ஆமா, பரமேஸ்வரன் வந்து எழுதிட்டு இருந்தான். கொஞ்சம் ஃபாஸ்டா போனாலும் சார் அது ஒன்று புரியலன்னா உங்களுக்கு என்ன கேட்க அந்த இடத்துல எனக்கும் அவரோட நேற்று ஒன்று கேட்டோம். அது இங்கிலீஷ் வார்த்தை ஏதோ சொல்றாரு. அந்த இடம் புரியல. ஆனா உங்களுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த லெக்சன் சொல்லி நான் எந்த டைமிங் சொல்லி கொடுத்தேன்னா அந்த மாதிரி அந்த இதுல மினிட்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அதை நம்ம பார்த்து அது சொல்லலாம். பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க? இங்க வந்து சுசித்ரா மாதாஜி, சுபா, அது ஏற்கனவே சொன்னால அவங்க இருப்பாங்க, கிரிஜா, அக்ஷயா கிரிஜா, மீரா. ஹரே கிருஷ்ணா. மீரா வந்து எக்ஸாமே எழுதவே ஆரம்பிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பிஸியா இருந்ததுனால இப்ப எக்ஸாம் எழுத even Sridhanita Prabhu is also. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ மீரா இன்னும் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கல. அதனால எக்ஸாம் எழுதினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த ஷிஃப்டிங்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் செட்டில் ஆயாச்சுன்னா எக்ஸாம் எழுதுங்க தயவுசெய்து. ஓகே, ஸோ இப்போ வந்து எரர்ஸ் இன் ஹியூமன். ஓகே, சென்சஸ் ஆர் டிஃபெக்டிவ் தான் பார்க்குறோம் இன்னைக்கு. சென்சஸ் ஆர் டிஃபெக்டிவ். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாடினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த பாடி எத்தனை விதமான பாடி இருக்கு நம்ம கிட்ட? இந்த உலகத்துல இப்ப நம்ம இருக்கிறோம்ல, எத்தனை விதமான பாடி நம்ம கிட்ட இருக்கு? 2. என்னென்ன பாடி இருக்கு நம்ம கிட்ட? கிராஸ் பாடி, ஷட்டில் பாடி. ஓகே, கிராஸ் பாடி எந்த விதமான பொருட்களால் ஆனது? ஃபர்ஸ்ட் கிராஸ் பாடி, ஷட்டில் பாடி கிடையாது. கிராஸ் பாடி எந்தெந்த விதமான? ஏர், வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர். இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு இதோட சட்டிலா இருக்கும். அப்படின்னா எர்த்து வந்து என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு? எர்த்துக்கு ஸ்மெல் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம், டேஸ்ட் பண்ணலாம், அப்புறம் பார்க்கலாம், டச் பண்ணலாம். கரெக்டா? எல்லா சென்ஸ் இருக்கு. கரெக்டா? எல்லாம் 5 சென்ஸ் இருக்கு.
5 விதமா நம்ம அதை உணரலாம். அதுக்கடுத்து வந்து சட்டில் வந்து வாட்டர். வாட்டருக்கு என்ன கிடையாது? ஃபார்ம் கிடையாது. மற்ற எல்லாமே உண்டு. ஓகே, யூ கேன் டேஸ்ட், யூ கேன் டச், யூ கேன் ஃபீல், யூ கேன் டேஸ்ட். ஃபார்ம் தான் கிடையாது வாட்டருக்கு. ஆமா, என்ன பாத்திரத்துல ஊற்றினாலும் அந்த பாத்திரத்துல மாறி முடியும். அதுக்கு தனியா ஒரு ஃபார்ம் கிடையாது. இடத்துக்கு தனியா ஒரு ஃபார்ம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு ஃபார்ம் கிடையாது. ஓகே, வாட்டர். அதுக்கடுத்து என்னது? ஃபயர். ஃபயருக்கு வந்து என்ன கிடையாது? ஃபார்ம் கிடையாது. அது கிடையாது. அப்புறம் சட்டில் தென் வாட்டர். வாட்டருக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லு. ஸ்மெல். ஸ்மெல் இருக்குமே. அது ஃபயரான ஸ்மெல். அது பேப்பர் வந்து நார்மல் யூஸ் பண்ணுவோம். பார்க்க முடியும், ஃபயரை ஃபீல் பண்ண முடியும், கரெக்டா? ஆனா என்ன கிடையாது? அது ஸ்மெல் கிடையாது. ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும், வேற என்ன இருக்குதுல்ல, டச் பண்ண முடியும், எரிஞ்சுக்கும். ஸ்மெல் கிடையாது. ஓகே, யாருக்கு என்ன கிடையாது? யார் வந்து அதோட செட்டில், ஃபயரோட செட்டில். அப்புறம் யார்ல யாரை பார்க்க முடியாது. we can feel, we cannot touch here, கரெக்டா? we can feel. அப்புறம் ஈத்தர். ஈத்தர் வந்து என்ன பண்ணலாம்? we can only hear. சவுண்ட் தான், சவுண்ட் வைப்ரேஷன். we cannot see. சவுண்ட் வைப்ரேஷன் தான் அந்த குளிர்மை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பொருளான ஆனதுதான் நம்ம உடல். 5 விதமான பொருள் இருக்கு. அதுல கிருஷ்ணர் வந்து பக்தியில சொல்றாரு 7.4ல, பூமி ராபோ அனுவாயு கம்மனோ புத்திரே வச்ச அகங்கார இதயமே பின்னா பத்திரஸ்தனா. 5 விதமான பஞ்சபொருள் இருந்தது. 5 விதமான பஞ்சபூதம் இருந்தது. எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர். இது தவிர 3 விதமான பொருள்கள் ஆனதுதான் செட்டில் பாடி. ஈகோ, மனது, புத்தி, அகங்காரம். இந்த 3 சேர்ந்தது வந்து செட்டில் பாடி. இந்த 2 விதமான பாடி நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, இந்த 2 விதமான பாடி வந்து இட் இஸ் a gift given by கிருஷ்ணா. நம்ம கிட்ட இருக்கிற ஆன்மீக உடலை வந்து அடகு வச்சுட்டு நம்ம என்ன பாடி வாங்கிட்டோம்? 2 பாடியை வாங்கிட்டோம். ஒரே ஒரு பாடியை அடகு வச்சுட்டு, ஸ்பிரிச்சுவல் பாடியை அடகு வச்சுட்டு 2 பாடியை நம்ம வாங்கிட்டோம். அது பெருசா சின்னதா? இதுதான். ஓகே, ஆன்மீக பாடி இஸ் வெரி பவர்ஃபுல். ஓகே, அதனால இந்த பாடி வந்து கிஃப்டா கொடுத்தது 2 விதமான பர்பஸ்க்காக இந்த பாடியை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. என்னென்ன பர்பஸ்? நம்மளோட டிசையர்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, நமக்கு என்னென்ன நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கோ அந்த ஆசைகளை நிறைவேற்றதுக்கு இந்த பாடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2வது பர்பஸ் என்ன? பியூரிஃபிகேஷன். வெரி குட். ஸோ இந்த உடல்ல இருந்துகிட்டே ஹவு கேன் பி பியூரிஃபை அப்படின்னா அதுக்கு உரிய ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணனா இந்த உடலை வச்சே நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம உடலை வந்து நம்ம மனதையும் புத்தி அகங்காரத்தையும் சுத்தம் பண்ணி we can go back to God. அவங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு அவங்கள ஆன்சர் சொல்லிப்பாங்க நினைக்கிறேன். ஸ்ரீதர் நிதா பிரபு the whole family are attending podcast. ஓ, ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி சென்சஸ் வந்து இந்த பாடி இந்த கொடுத்ததுல வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த பாடிக்கும் ஸ்பிரிச்சுவல் பாடிக்கும் மெட்டீரியல் பாடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த மெட்டீரியல் பாடி 6 விதமான சேஞ்சஸ்க்குள்ள உட்படும். 6 விதமான சேஞ்சஸ் இருக்கு. என்னென்ன 6 விதமான சேஞ்சஸ்? 6 சேஞ்ச் இருக்கு பாடிக்கு. பர்த் ஒரு சேஞ்ச், குழந்தை பிறகுல. அப்புறம் பர்த், அப்புறம் growth. வெரி குட் சந்தோஷ், வெரி குட். அப்புறம் சஸ்டெனன்ஸ், ஒரு growth ஆகி வந்து ஒரு பையன் சின்னதா இருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, அப்புறம் கொஞ்சம் பெருசாகலாம். அப்புறம் சஸ்டெனன்ஸ், ஒரு இளமையானவங்க கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணால. அதுக்கடுத்து பை ப்ராடக்ட்ஸ், மேரேஜ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு குழந்தையெல்லாம் வருது, பை ப்ராடக்ட்ஸ் 4th ஸ்டேஜ். அப்புறம் ட்விண்டிலிங், அப்புறம் வயசாயிடுச்சு, அப்படியே கையெல்லாம் சொல்லுங்குது, நம்மளால முடியல. ஆனா மனசு இளமையா இருக்கும். இந்த மைண்ட் தட் இஸ் ஸ்டில் வெரி யங். அது பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கும். அப்படி எப்படி சின்ன வயசுல ஓடணுமோ அதே மாதிரி ஓடணும்னு மனசுக்கு தோணும். ஆனா இந்த பாடி எப்படி ஆயிடுச்சு? இப்ப டிம்பிள் ஆயிடுச்சு. இந்த பாடி வந்து ரொம்ப வயசாகி அது கோஆபரேட் பண்ண முடியல. இதான் அந்த ஸ்டேஜ், மிடிலிங் ஸ்டேஜ். அதுக்கடுத்து டெத். எப்போ இந்த பாடி யூஸ்லெஸ் ஆயிடுச்சோ அப்போ அது வந்து மரணம் தான். ஓகே, ஏன்னா இது வந்து இந்த பாடி இனி நம்மளால, நம்ம மனது வந்து ஒரு ஆசைக்கு வந்து இயங்குது, ஆனால் இந்த பாடி வந்து அதுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப
வேற வழியே இல்லை, அந்த பாடியை வந்து விட்டுருவாங்க. அதுதான் டெத். ஓகே. ஸோ இறந்த பிறகு அந்த குடும்பத்துக்கும் நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு சம்மந்தம் கிடையாது. Once you vacate the body, that's all. There is no relationship between that family and that soul. Okay? அவ்வளோதான். ஸோ ஆனால் அதுக்காக நம்ம ஆர்டிஃபிஷியலாக we cannot reject anyone. யாரையும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. இருக்கிற வரையும் என்ன பண்ணோம்? We have to cooperate within us. நமக்குள்ளேயே ஒத்துழைச்சு நம்ம என்ன பண்ணோம்? We have to purify us. அந்த சோலுக்கு அப்புறம் தெரியாதா? அந்த சோல் ஒரு கொஞ்ச நாள் சுற்றி வரும். 13 நாள் ஏன்னா ஒரு சின்னதாக நம்ம லூஸ் பண்ணாலே நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. இந்த பாடி வந்து we are so attached to this body. இந்த உடலோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அப்போ வந்து இந்த பாடியை நம்ம விட்டு போகும்போது இந்த சோல் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால உடனே அதால் போக முடியாது. கொஞ்ச நாள் சுற்றி வரும். அப்புறம் it will be pulled. ஓகே. ஸோ தட் மீன்ஸ் whoever is attached, யாரெல்லாம் வந்து கிருஷ்ண பக்தியில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பெயின் தான் இருக்காது. they will reach Krishna. ஓகே. அதனால வந்து நம்ம இந்த இருக்கையிலேயே இந்த பேட் பார்கெயினை வாங்கிட்டோம். இதை வந்து how can we use best use of bad bargain. இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் பார்த்தோம்னா இந்த பெஸ்ட் யூஸ் என்ன பண்ணலாம்னா இதில் இருக்கிறதுலே நம்ம வந்து நம்ம சுத்தம் பண்ண ட்ரை பண்ணணும். தட் இஸ் வாட் we have to do. அதனால இந்த பாடி வந்து டெஸ்ட்ராய் ஆகும். the gross body it will be destroyed. அந்த சட்டில் பாடி என்ன பண்ணுன்னா எப்படி வந்து ஒரு காற்று வந்து சாக்கடையை வச்சு வரும்போது சாக்கடை நாற்றை வந்து நம்ம மூக்கு போகிறோம். கரெக்டா இல்லையா? இதே ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு, அந்த கந்தங்கள்லாம் படும்போது அந்த ஃப்ளவர் நறுமணமான ஃப்ளவராக இருந்தால் அந்த வாசனை வந்து அந்த காற்று வந்து கேரி பண்ணும். அதே மாதிரி இந்த சோல் சட்டில் இருக்கு இல்லையா, சட்டில் பாடி மனம் புத்தி அகங்காரம், இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன பண்ணமோ அதோட கன்செப்ஷன்ஸ் அதோட ஐடியாலாம் நம்ம மனசுல ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கு ஏதாவது நம்ம ஆசைகள்லாம் எங்கே இருக்கோ அந்த மாதிரி ஒரு பாடிக்கு வந்து நம்ம சட்டில் பாடி அப்படியே கேரி பண்ணி அப்படியே கொண்டு போய் ஒரு அம்மா வயிற்றுல போய் போட்டுரும். அவ்வளோதான். அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும். இவங்க எனக்கு அம்மா அப்பா இதுதான் என்னோட லைஃப் அப்படி ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்டு சைக்கிள். அது 1 இயர்க்கு அப்புறம் 1 இயர் கிடையாது, அது எப்போலாம் நடந்தது. ஏதாவது எப்படின்னா மேலே போக போக டைம் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கும். தேவர்களுக்கு வந்து 1 டே வந்து நமக்கு 6 months, 1 year. ஓகே. கீழே போக போக டைம் வேறு. அதனால 1 year கிடையாது, அது உடனே வரணும். ஆனால் டைம் நமக்கு நிறைய ஆன மாதிரி ஃபீலிங் இருக்கும். நரகத்தில் நிறைய நாள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் we will again be put into some bodies. ஓகே. ஸோ இந்த பாடியில் வந்து இந்த பாடி எப்படி என்ஜாய் பண்ணுறோம்னா அதில் சென்சஸ் இருக்கு. ஓகே. என்னென்ன சென்சஸ்லாம் இருக்கு? முதல்ல வந்து ஞான இந்திரியம். ஓகே. ஞான இந்திரியாஸ் என்னென்ன ஞான இந்திரியாஸ்லாம் இருக்கு? ஆமாம், நாலேஜ் கெயின் பண்ணுறது, நாலேஜ் அக்வைரிங் சென்சஸ். ஞான இந்திரியானா அறிவை வந்து அக்வைர் பண்ண சென்சஸ். அது எத்தனை சென்சஸ் இருக்கு? 5 இருக்கு. ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங்கு, அப்புறம் ஸ்கின். வெரி குட். இதெல்லாம் இட் இஸ் அக்வைரிங் நாலேஜ். இதோட ஆப்ஜெக்ட் ஆஃப் சென்சஸ் என்ன? இதோடைய ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னா ஐஸ் உடனே சீயிங், அப்புறம் நோஸ் வந்து ஸ்மெல்லிங், அப்புறம் இயர்ஸ் வந்து ஹியரிங், டங் வந்து டேஸ்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஓகே. அப்புறம் ஸ்கின் ஃபீலிங் ஆர் டச்சிங். ஓகே. ஆமா, 5 விதமான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 5 விதமான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதை வந்து சேர்த்து தான் 10 ஆயிடுச்சு இல்லையா? இப்போ 5 விதமான ஒர்க்கிங் சென்சஸ். ஓகே. கர்ம இந்திரியா 5 விதமான ஒர்க்கிங் சென்சஸ். அது என்னது 5 விதமான ஒர்க்கிங் சென்சஸ் என்ன இருக்கு? வெரி குட் சந்தோஷ். ஹேண்ட்ஸ், லெக்ஸ், வாய்ஸ், அப்புறம் அனஸ் அண்ட் ஜெனிட்டல்ஸ். ஓகே. இந்த 5 விதமான கர்ம இந்திரியாஸ் இதெல்லாம் சேர்ந்த சென்சஸ். ஓகே. இந்த சென்சஸ் எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. இந்த சென்சஸ் மூலமா நம்ம நிறைய தவறுகள் பண்றதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா these senses are not perfect, they are conditioned. ஒரு விதத்துல தான் நடக்க முடியும். அதனால நம்ம வந்து ஒரு ஈகிள் பார்த்தோம்னா அது எவ்வளோ தூரம் பறந்தாலும் அதுக்கு வந்து கீழே இருக்க வந்து இது இறைச்சி வந்து அதோடைய ஃபுட்டு வந்து தெரியும். ஓகே. அந்த விதமா நம்ம கண்ணை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஈகிள் வந்து நல்லது பார்க்காது, அதோட ஃபுட்டு எங்கே இருக்கு, எதை சாப்பிடலாம் அப்படின்னு தான் பார்க்குது. கரெக்டா? இந்த மாதிரி அதுக்கு வந்து சென்ஸ் ஷார்ப்பாக இருக்கு. நமக்கு வந்து அதே மாதிரி ஐஸ் கிடையாது. நம்மளோட ஐஸ் வந்து குறைபாடுள்ள ஐஸ். we cannot see so long.
ரொம்ப தூரம் பார்க்க முடியாது, ரொம்ப பக்கத்தில் உள்ளதே பார்க்க முடியாது. கரெக்டா? அதே மாதிரி இயர்ஸ் ஆல்சோ இட்ஸ் ஆர் வெரி பர்ஃபெக்ட் இயர்ஸ். ஓகே, ஆமாம் இயர்ஸும் ஒரு சில ஒரு டெசிபிள் இருக்கு இல்லையா, அதுதான் கேட்க முடியும், ஒரு இதுக்குள்ள தான் கேட்க முடியும். எல்லா டெசிபிள்ஸும் நம்ம we cannot hear. ஓகே, and if something happens in some other planet, how we will hear? Some other city, some other houseனால நம்மள கேட்க முடியாது. கரெக்டா? So we are conditioned. அதே மாதிரி நோஸ் அதே மாதிரி தான், we cannot smell. என்னென்ன நடக்குது, ஒரு நாய் மோப்ப நாயை எடுத்தோம்னா எப்படி திருடனை தப்பிச்சு பண்ணாலும் அந்த துணியை வச்சு அதை ட்ரேஸ் பண்ணி அந்த திருடனை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை அதுக்கு இருக்கு. நமக்கு அந்த மாதிரி ஸ்மெல் கிடையாது. எல்லா சென்ஸ் இருக்கு, ஆனால் நம்மளோட சென்சஸ் எல்லாமே கண்டிஷன்ட், இன்க்ளூடிங் அனிமல்ஸ் ஆல்சோ. ஓகே, அது வந்து ரெஸ்ட்ரிக்டட். இந்த மாதிரி ஒரு சென்ஸ் வந்து இட் இஸ் கால்ட் இம்பர்ஃபெக்ட் இஃபெக்டிவ் சென்சஸ் சொல்லலாம். இது வந்து ஏன்னா இட் இஸ் நாட் இன்வால்வ் இன் த கிருஷ்ணாஸ் சர்வீஸ். ஓகே, இந்த மாதிரி சென்சஸ் இருக்கும்போது அது தறிகட்டு ஓடுது. எப்படின்னா நம்ம பேச்ச எதுவுமே கேட்காது. நம்ம வந்து we are the servants of senses. ஒருத்தர் சொல்வார் நான் தான் வீட்டு தலைவன் அப்படின்னுவார். ஆனா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுவாரு, சேவ் பண்ணுவார். He is actually working as servant for all the people in the family. அதே மாதிரி நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம இந்த சென்சஸ்லாம் நம்ம மாஸ்டர் நினைச்சுக்கிறோம். நான் டிவி பார்க்க போறேன் பாரு, என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்றோம். நான் நினைக்கும் போது தான் ஸ்மோக் பண்ணுவேன், நான் நினைக்கும் போது தான் டீ காஃபி குடிப்பேன் அப்படிமா. ஆனா அந்த டீ காஃபிக்கு அவங்க அடிமையா இருக்கலாம், அந்த நாக்குக்கு அடிமையா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா சென்சஸ்க்கும் நம்ம அடிமையானதான் மிச்சமே தவிர நம்ம வந்து we are not controlling the senses. ஒரு சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக 100 கிலோமீட்டர் கார்ல போறாரு, ஏன்னா அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா அந்த சாப்பாடு சூப்பரா இருக்கும். இஸ் அடிக்டட் டு தி டங். அந்த நாக்குக்கு அடிமையானதுனால ரொம்ப தூரம் போனாலும் பரவாயில்ல, பெட்ரோல் செலவானாலும் பரவாயில்ல, டைம் போனாலும் பரவாயில்ல, அங்க சாப்பிட்டா அப்படி இருக்கும்டா, அருமையா இருக்கும். கரெக்டா இல்லையா? This means you are addicted to the senses. Senses are the master. Senses தான் நமக்கு தலைவன். நம்ம எல்லாம் அடிமையா வேலை பார்த்துருக்கோம். ஆனா என்ன நினைச்சுக்கிறோம்னா என்ஜாய் பண்றான் பார் லைஃப் அப்படின்னு. He is not enjoying. The senses are enjoying. அந்த சென்சஸ் நம்ம கட்டுக்குள்ளே இல்லை. இதனால என்ன ஆகும்னா சில சமயம் நல்லா இருக்க மாதிரி தெரியும், சில சமயம் இந்த 3 மோடும் சேர்ந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணும். என்ன ஃபோர்ஸ் பண்ணும்னா தவறுகள் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ண வைக்கும். பிரகதே கிரியமானானி குணைகர்மானி சர்வசா அகங்கார விமடாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே. இந்த 3 விதமான மோட்ஸோட நேச்சர்ல இருக்கிறதுனால, சத்வகுணம் ரஜகுணம் தமகுணம் இதுல இருக்கிறதுனால அந்த மனிதன் என்ன பண்றான்னா தவறுகள் பண்ண ஆரம்பிச்சான். அவன் தவறுகள் பண்ணிட்டு அதுக்கு நான் தான் கர்த்தா, நான் பண்ணதால தான் நான் நினைக்கிறதா நடக்குது அப்படின்னு நினைச்சு அந்த அகங்காரம் வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்த பிடியில சென்ஸோட பிடியில வந்து தவிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ டோன்ட் சே தட் ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் எவ்ரிவன், ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் மை லைஃப். நோ, யூ ஆர் த சர்வெண்ட் ஆஃப் த சென்சஸ். வாழ்க்கையில் ஒரு ஸ்லோகம் உண்டு, 3.4.2 இந்திராணி பராணியாஹோ மனஹ மனசஸ்து பராமுத்தி யோபுத்தே பரதஸ்து சாம் வந்துட்டு இருக்கு. இந்திரியாணி பராணியாஹோ இந்திரியேப பரமன மனஸ்தஸ்து பராபுத்தி யோபுத்தே பரதஸ்து சாம். இப்போ நம்ம பார்த்தோம் 2 விதமான பாடி இருக்கு, கிராஸ் பாடி, செட்டில் பாடி. 5 ஞான இந்திரியா, 5 கர்ம இந்திரியா, இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம பாடியில இருக்கு. ஓகே, இந்த பாடியில பாத்தீங்கன்னா எப்படி கேட்டகரி அப்படின்னா, இந்த உடல் வந்து டல் மேட்டர். இந்த உடல் வந்து ஒரு பௌதிகம் தான். இந்த ஸ்டூல் எப்படி இருக்கு, அந்த ஸ்டூல் மாதிரி தான் அந்த உடல். அது வந்து எந்த விதமான உயிரோடும் கிடையாது. இந்த உடலை விட அதிகமானது சென்சஸ். சென்சஸ் இருக்கு இல்லையா, இந்த கர்ம இந்திரியா, இந்த ஞான இந்திரியா இருக்கு இல்லையா, ஞான இந்திரியா, இது வந்து இந்த உடலை விட ஒரு ஹையஸ்ட். ஏன்னா அது மூலம் தான் வந்து நாலேஜ் கெதர் பண்றதோ இன்பத்தை அனுபவிக்கிறதோ இந்த சென்சஸ் மூலம் தான் அனுபவிக்க முடியும். ஓகே, ஸோ பெட்டர் தேன் திஸ் டல் மேட்டர் பாடி இஸ் சென்சஸ். அடுத்த கேட்டகரி சென்சஸ். இந்திரியவிய பரமனா, அந்த சென்சஸை விட உயர்ந்தது எதுனா மைண்ட், மனம் வந்து ரொம்ப ரொம்ப அதை விட உயர்ந்தது, இந்த சென்சஸோட உயர்ந்தது. மனசுல நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருந்து அங்கே போகணும் அப்படின்னா அங்கே போயிடும். இப்போ கிரிக்கெட்ல போகிறோம், பிரபு வீட்டுக்கு போகிறோம்னு நினச்சோன்னா வில் கோ தேர். கரெக்டா? ஸோ அதுதான் மனதுடைய பவர். மனதஸ்து பராபுத்தி, அந்த மனதை விட உயர்ந்தது எதுனா இன்டெலிஜென்ஸ். கரெக்ட். அந்த இன்டெலிஜென்ஸ் உயர்ந்தது யாருன்னா யோபுத்தே பரதஸ்து சஹா. சோல் இஸ்
ஹையர் தேன் த இன்டெலிஜென்ஸ். ஆன்மா வந்து இன்டெலிஜென்ட் தான் ஹையர். இப்போ வந்து இந்த சென்சஸையும் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணது எப்படின்னா, இந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அர்ஜுனாலே முடியல. அர்ஜுனா பார்க்குறாரு, கிருஷ்ணர் ஒரு இதாக சாப்டராக பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம கூட பார்த்தோம் கிளாஸில். கரெக்டாக சந்தோஷ் நானும் பார்த்தோம். ஒரு விஷயமா சொல்லும்போது கடைசியில் அர்ஜுனா சொல்றாரு, என்னால் இது பண்ண முடியாது. தியான யோகா. தியான யோகா கரெக்டாக. பகவத்கீதா 6th chapterல சஞ்சலம் ஹி மனா கிருஷ்ணா பிரமாதி பகவத்திடம் தஸ்யாஹம் நிகஹமன்யே வாவுர் இவ சுதுஸ்தரம். The mind is restless, turbulent, obstinate and very strong. O Krishna, and to subdue the mind, I think it is more difficult than controlling the wind. காத்தை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா அர்ஜுனா இஸ் வெரி வெரி கிரேட் வாரியர், தனஞ்சயா. ஓகே, அவனை மாதிரி வில்லி ஏற்றக்கூடிய வீரர்கள் அந்த காலத்தில் கிடையாது. அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற வில்லாளி அவன். அந்த வில்லாளி வந்து காற்றை கூட கண்ட்ரோல் பண்ணிடுவார் அவரால். ஆனால் மனதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. கிருஷ்ணா சொல்றாரு, இந்த மாதிரி மனசையும் கண்ட்ரோல் பண்ணி சென்சஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஒரு இடத்துல உட்காந்துக்கணும், அப்புறம் எங்கோட சப்டியூ த சென்சஸ், கண்ணை வந்து பாதி க்ளோஸ் பண்ணணும், அப்படியே மனத்தை வந்து ஒருநிலைப்படுத்தணும், கரெக்டா மூக்க பார்க்கணும், இதெல்லாம் சொல்றாரு. ஆனால் கட்சியில் அர்ஜுனா என்ன சொல்லிடுறாங்கன்னா, என்னால் அது முடியாது, இந்த மனதை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியாது. என்னால் காற்றை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் இந்த மனதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நம்மளால சென்சஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, மனதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? வெரி மிஷரபிள். இப்போ இந்த உலகத்தில் இருக்க 99.99% வந்து அவங்க எல்லாருமே நம்ம அந்த அட்வைஸ் நீங்க சேன் பண்ண போனேன்னு சேன் பண்ண ஆரம்பிச்சேன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பண்றப்பா, இந்த வயசுல உனக்கு சேண்டிங் தேவையா? These are all given, the advice are given by the so-called persons who cannot control the mind and senses. அவங்களோட மனதையும் புத்தியையும் அந்த மனதையும் புலன்களையும் கண்ட்ரோலே வச்சு கொள்ள முடியாத ஒரு மனிதன் வந்து நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. ஓகே, தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு see. ஓகே, ஆனா இந்த மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணல, சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணலனா அவங்க வந்து நமக்கு எதிரி. யார் ஒருத்தர் வந்து இந்த மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணலையோ அந்த மனமே அவங்களுக்கு வந்து எதிரியா மாறிடும். ஓகே, அது வந்து கிருஷ்ணர் அருமையா சொல்றாரு, பந்து ஆத்மா மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனதினஹ அனாத்மனஸ்து சத்ருத்வே வத்தேனம் ஆத்மைவ சத்ருவான். யாரெல்லாம் இந்த மாதிரி மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களோ அப்போ வந்து மனம் வந்து மிகப்பெரிய நண்பனா இருக்கு, ஓகே, ஃப்ரெண்டா இருக்கு. மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதுவே மிகப்பெரிய எதிரியா மாறி. ஓகே, அதனால மனதை வந்து எப்பயுமே கரெக்டாக வச்சோம். இல்லைன்னா நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் இதுதான் ரீசன். மனம் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கடைசியில் அந்த மனதே அவங்களை வந்து எதிரியாக மாறிடுது. அவங்க வந்து என்ன வேணால் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ண வச்சு. ஓகே, அதனால் அந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னா, நம்மளால் முடியுமா மனதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம சென்சஸ் வச்சு முடியுமா? என்ன பண்ணணும்? Only the mind was is greater than senses. Correct? இந்த மனதை வந்து சென்சஸை விட கிரேட்டர், சென்சஸ் வந்து பாடியோட கிரேட். அப்போ மனசு டாப்ல இருக்கு, அப்புறம் எப்படி நம்ம சென்சஸ் வச்சு மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்? முடியாது இல்லையா? அப்போ மனதுக்கு மேலே இருக்கிற ஒன்றை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்போ மனசுக்கு மேலே என்ன இருக்கு? இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆனால் இன்டெலிஜென்ஸுமே மனசோட பேச்சு தான் கேட்குது. நம்ம ஒன்று நினைக்கிறோம், இந்த டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், கரெக்டா? அந்த டிவியோட விலை வந்து 2 லட்சம், ரொம்ப பயங்கர பெரிய டிவி, பிளாஸ்மா எல்இடி லேட்டஸ்ட் டெக்னாலஜி போட்டு பயங்கர பெரிய ஸ்க்ரீன் எல்லாம் இருக்கு, 2 lakhs. அதுக்கு ஏர்ன் பண்ணும். அப்போ என்ன பண்ணோம்? மனசு சொல்ல புத்திட்ட, இது எப்படியாவது ஏர்ன் பண்ணு. புத்தி என்ன பண்ணலாம்? ஓ இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஏர்னிங். ஸோ யூசிங் த இன்டெலிஜென்ஸ் டு ஏர்ன் மணி. கரெக்டா? அப்போ யாரோட கையில் எல்லாமே இருக்குது? மைண்ட். ஆக்சுவலாக சொல்ல போனால் புத்தியை வந்து மனசு கண்ட்ரோல் பண்ணணும், மனசு சென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும், அப்படியெல்லாம் வரும் லைன். கரெக்டா? ஆனால் இங்கே எப்படி ஆச்சுன்னா மனசு வந்து சென்ட்ரல் உட்காந்துச்சு. மைண்ட் இஸ் கண்ட்ரோலிங் இன்டெலிஜென்ஸ், மைண்ட் இஸ் கண்ட்ரோலிங் த சென்சஸ். ஈகோ வந்து எப்பயுமே பாஸ் ஈகோ, தட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட். ஓகே, அந்த பாசிட்டிவ் இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த அகங்காரம் வந்துடும். அந்த அகங்காரம் வரும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய மமதை வந்து ரொம்ப அதிகமாகிடும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு நிலையில் இருக்காது. ஈகோ இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட். ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா இந்த மனசு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் ஆகிறதுனால மனசு வந்து இட் பிகம்ஸ் எனிமி. ஓகே, அந்த எனிமி தான் எப்படின்னா
சொன்ன பேச்சு கேட்காது. ஓகே, அதனால கிருஷ்ணா என்ன சொல்றாங்க அர்ஜுனன்ட்ட வந்து இந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ப்ராசஸ் வந்து அதுக்கு மேல என்ன இருக்கோ அதான் முடியும். அதுதான் ஹரே கிருஷ்ணா மந்திரம். ஓகே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது சாண்ட் பண்றது மூலமா என்ன ஆகுனா மனதை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகி வரும். இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது மைண்ட். ஏன்னா மைண்ட் இஸ் கண்ட்ரோலிங் தி இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ. தனக்கு மேல இருக்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணுது, தனக்கு கீழே உள்ளதையும் கண்ட்ரோல் பண்ணுது. மனசு சொல்லப்படிதானே கேட்குது சென்சஸும். அங்க போய் இப்படி பண்ணு, என்ஜாய் பண்ணலாம். தட் சென்சஸ் ஆல்சோ லிசன், இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ லிசனிங். தென் ஹவ் கேன் யூ கண்ட்ரோல் தி மைண்ட்? ஸோ அதுக்கு மேல என்ன இருக்குன்னா, அதனால தான் தட்ஸ் வை கிருஷ்ண சைத்தன்யா brought ஹரே கிருஷ்ணா மந்த்ரா. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சாண்ட் பண்ண என்ன ஆகுனா the mind will be controlled. ஓகே, இந்த சென்சஸ்லயே ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத சென்சஸ் என்னது? கட்டேப்படுத்த முடியாது. அது என்ன சென்ஸ்? டங்கு. கரெக்ட். நாக்கு வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால தான் நம்ம வந்து இந்த போக் ஆஃபர் பண்ணி பிரசாதம் சாப்பிடும்போது மகாபிரசாதே கோவிந்தே நமோ நாமன்ய வைஷ்ணவே ஸ்வல்பமன்யம் ராஜான் விஸ்வாசன விஜாயிதே शरीर विद्या ஜோதேந்திரதாகே காத் ஜீவே ஹரே விசேஷா ஹரே. இது பாருவோம். ஏன்னா இந்த கட்டுப்படுத்த முடியாத தங்க வந்து கட்டுப்படுத்தக்கூடியது வந்து கிருஷ்ணனுடைய மகாபிரசாதம். ரெண்டு விதமா வந்து தங்க வந்து வேலை பார்க்கும். ஒன்று என்னது? டேஸ்டிங். நல்லா விதவிதமா சாப்பிடணும் ஆசையா இருக்கும். கரெக்டா? அப்புறம் ரெண்டாவது ஸ்பீக்கிங். எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் கிராமிய கதை பேசுவோம். கரெக்டா? ஏதாவது ஒரு விஷயம் யார் எதுவுமே பேசவே இருக்காது, எதுவுமே இருக்காது, இருந்தாலும் அதை பேசணும். அவன் என்னாச்சு, அவங்க வீட்டுல என்னாச்சு, இவங்க வீட்டுல என்னாச்சு, இப்ப அவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, இதே இந்த கிராமிய கதைன்னு சொல்றாங்கல்ல, that will spoil us. ஓகே, அதாவது 4 காரியம் பண்ணக்கூடாதுல, இந்த இது ஒண்ணு 6 காரியத்துல இந்த கிராமிய கதை தேவையில்லாத பேசவே கூடாது. ஓகே, இந்த 2 வேலை பண்ணுது டங்கு. ஒண்ணு வந்து டேஸ்டிங். அந்த டேஸ்டிங்கா எங்கனாலும் போகலாம், எவ்வளவு நாள் செலவழிக்கலாம். ஒரு நாளைக்கு ஃபுட்டு, ஹோட்டல் ரெண்ட் எல்லாம் சேர்த்து இவ்வளவு வருது அப்படின்னா அதுவும் ஓகே. பிகாஸ் ஃபுட் இஸ் வெரி நைஸ், ஐ ஹியர் இட்ஸ் நைஸ் மியூசிக், இதுக்காக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனால இந்த டங்கோட ஃபங்க்ஷன் ஒன்று வந்து டேஸ்டிங், இன்னொன்று வந்து இது ஸ்பீக்கிங். கரெக்ட். ஓகே, ரெண்டையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா we can vibrate Krishna's holy names chanting. ஓகே, அப்புறம் வந்து we can eat only கிருஷ்ண பிரசாதம். ஓகே, இந்த 2 விதத்துல வந்து நம்ம we can control the tongue. இந்த tongue கண்ட்ரோல் பண்ணனா அதுக்கு கீழ இருக்க 2 சென்ஸ் டங்கோட நேர் கோட்ல இருக்கும். அப்படி டங்கு, பெல்லி, ஜெனிட்டல்ஸ். ஓகே, இந்த 3மே நேர் கோட்ல இருக்கும். டங்கை கண்ட்ரோல் பண்ணனா வயிறு, அப்புறம் ஜெனிட்டல்ஸ், இது 2மே கண்ட்ரோல் ஆயிடும். ஓகே, இந்த நேர் கோட்ல இருக்கனால இந்த மாதிரி ஒருத்தரால மாத்திரம் தான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியுமே தவிர பௌதிக புலன்களை வைத்து வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. சென்சஸ் ஆர் டிஃபெக்டிவ். ஓகே, இந்த டிஃபெக்டிவ் சென்சஸ் வச்சு நம்மளால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. when you make senses perfect then you can understand Krishna. அது எப்படி சென்சஸ் பெர்ஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு வந்து பக்தி ரசாமல சுந்தரம் அப்படின்னு ஒரு நெட் ஆஃப் டிவோஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுல வந்து ஆச்சாரியர் சொல்றாங்க, அதா ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நாவரே கிராமிந்திரே சேவனோகே ஹி ஜுவஹாது ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. கிருஷ்ணருடைய ஃபார்ம்ஸ், குவாலிட்டிஸ், நேம்ஸ், பாஸ்ட் டைம்ஸ் இதெல்லாம் வந்து அப்சல்யூட் பிளாட்ஃபார்ம். அது வந்து உன்னதமான ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுனால இந்த சென்சஸை வச்சுட்டு நம்மளுடைய குறைபாடுள்ள புலன்களை வச்சு கொண்டு நம்ம கண்ணு, நம்ம மூக்கு இதை வச்சுட்டு வந்து கிருஷ்ணருடைய ஃபார்மையோ நேமையோ அப்ரிஷியேட் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, கிருஷ்ணா இங்க இந்த கலரா இருந்தா நேரில் வரலாமே, எவ்வளோ பிரச்சனை நடக்கு இந்த உலகத்துல, கொரோனா வைரஸ் எல்லா பிரச்சனையா இருக்கு, நேரில் ஏன் கிருஷ்ணா வர மாட்டேங்கிறாரு? You show, if there is God, show me the God. Now you show me. After all, if you want to meet a country's president, எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும், லோக்கல் எம்எல்ஏ போய் அதை வெயிட் பண்ணதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் நீங்க. அப்பார்ட்மெண்ட் போட்டு அப்புறம் அவர் எப்ப ஃப்ரீயா இருக்காருன்னு பார்த்து you have to wait and then he can show, he may not show. இப்படிப்பட்ட ஒரு சின்ன கண்ட்ரிக்குள்ளே இப்படி நடக்குதுன்னா இந்த யூனிவர்ஸ்க்கு he is lord, proprietor. அவரை மீட் பண்ணது how difficult it is. Still Krishna says I'm very easy to be obtained.
ரொம்ப ஈஸியா என்னைய ரீச் ஆயிடலாம், யாருக்கெல்லாம் பக்தி இருக்கோ அவங்க வந்து என்னைய ஈஸியா ரீச் ஆயிடலாம் அப்படின்றார். ஆனா எந்த விதமான ஒரு பக்தியும் இல்லாம ஒரு சேலஞ்சிங் மென்டாலிட்டியோட wherever is God, you show me now itself, then only I will believe. No, you don't need to believe. You are already atheistic demonic person. ஒரு அரக்கத்தனமான ஒரு உருவத்தில் இருக்கிற மனிதன் உருவத்தில் இருந்தாலும் you are fully demon. Krishna need not come and show that to prove. Okay, சூரியன் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரூஃப் யாரும் காட்ட வேண்டாம். சூர்யா இஸ் சன் இஸ் தேர் ரெடி இன் தி ஸ்கை. அதே மாதிரி கிருஷ்ணர் எங்கேயுமே இருக்கிறார். அதை இந்த சென்சஸால நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இந்த சென்சஸ் என்ன பண்ணா we have to purify the sense. பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேனா, பக்தின்ற ஒரு கண்ணு மூலமா தான் கிருஷ்ணரை பார்க்க முடியுமே தவிர நம்மளுடைய இந்த புலன்களை வைத்துக் கொண்டு குறைபாடுள்ள புலன்களை வந்து கிருஷ்ணரை பார்க்க முடியாது. ஓகே, அதுதான் சொல்றாரு. அதா ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாபவே கிராஹினின்றே சேவனுக்கேஹி ஜுஹாது ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. எப்ப வந்து இந்த நாக்கை வந்து கிருஷ்ணருடைய ஹோலி நேம்ஸை வைப்ரேட் பண்றதுக்கும் கிருஷ்ணருடைய பிரசாத சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்றோமோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சக்கூடிய அந்த பக்குவம் வந்து வந்துடும். ஏன்னா அந்த நாக்கை யூஸ் பண்ண அந்த புலன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையாகி கடைசியில கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய இதுக்கு வரும். இல்லைன்னா அவர் சென்சஸ் ஆர் வெரி டிஃபெக்டிவ். ஓகே, அதனால முக்கியமானது என்னன்னா பக்தி சேவை பண்றது தான் இந்த வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தட் இஸ் தி கன்க்ளூஷன். எவ்வளவுக்கு பக்தி சேவை பண்றோமோ அவ்வளவுக்கு we can give pleasure to Krishna. அப்படிதான் நம்ம இந்த சென்சஸை வந்து தூய்மைப்படுத்தி நெறிப்படுத்த முடியுமே தவிர வேற எந்த விதமான முயற்சியிலையும் இந்த கலியுகத்துல வந்து நம்மளால சென்சஸையோ மைண்டையோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல பார்க்கணும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா பாருங்க. இன்னும் வரல. ஓகே, இங்க இந்த பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஹரி பாயிண்ட்ஸ் என்ன? ஹரே கிருஷ்ணா. சந்தோஷ். Mind is controlling both the intelligence and senses. ஆமா, தர்மீஸ் வந்து அது மாதிரி இருக்கு. ஆனா பக்தர்கள் என்ன பண்ணணும்னா they have to எப்படி ஒரு அருவாள் இருக்கு, அந்த அருவாள் வந்து முனை மழுங்கி இருந்ததுன்னா அதை மரத்தை வெட்டும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை ஷார்ப்பா வச்சிருந்தனா ஒரே வெட்டில டக்குன்னு செய்யலாம். அந்த மாதிரி அவர் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ நீட்ஸ் டிவோட்டிஸோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அந்த பகவத்கீதை செகண்ட் சாப்டர் வந்து we are not this body, we are soul அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுட்டு வந்து நம்ம அந்த ஷார்ப்பா வச்சிருந்தோம்னா then only our mind will be controlled, then only mind will listen. அதனால நம்ம சாஸ்திரங்களை அடிக்கடி படிக்கணும். பகவத்கீதை வந்து ஒரு தடவை படிச்சாலும் திருப்பி அதை படிச்சு அதை வந்து நினைச்சுக்கணும். அப்பதான் வந்து our intelligence will be very sharp. Then only we can control the mind. Otherwise mind only will control us. Okay, Harini. We are not we are not qualified to see God. Krishna, we are not qualified to see Krishna. Only with bhakti eyes you can see Krishna. Example, sun இருக்குது, but the blind man cannot see the sun. Correct. Yeah, correct. But still the sun is there. Sun is there. Correct. Very good. So we have to have different eyes. Okay, சாஸ்திர சச்சிஷு. சாஸ்திரங்கள் மூலமா தான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியுது தவிர நம்மளோட இந்த பிரசன்ட் சென்சஸ் மூலமா கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, அந்த சென்சஸ் வந்து we have to clear the heart and senses using bhakti, holy name. ஓகே, அப்புறம் தான் வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியுமே தவிர நம்ம இந்த பிரசன்ட் பாடியில வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியுது சாத்தியமே கிடையாது. கிருஷ்ணா இஸ் there is no difference between Krishna's name and Krishna's form. ஏன்னா கிருஷ்ணா வந்து அப்சல்யூட் பிளேன்ல இருக்கிறார். அவருடைய உருவத்துக்கும் அவருடைய பேருக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. அப்படிங்கிறப்ப நாம அவரை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய குவாலிட்டி நம்மகிட்ட இல்லை. ஏன்னா our senses are in different platform. We are servants of senses. We want to enjoy using our senses. That platform you cannot understand Krishna. You cannot see Krishna. இவங்க Okay, right. ஆன்லைன்ல பத்தி சொல்லுங்க. Okay. அக்ஷயா. Tongue is the hardest sense to control. Yeah, very good. Correct. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் It's a very tough senses to be controlled. Correct. Okay. We can control our senses and mind only by doing the devotional service and chanting the Krishna's names. Correct. அது எப்படின்னா தங்க வந்து we can use for Krishna's chanting. கிருஷ்ணாவோட நேமை சாண்ட் பண்றதுக்கு தங்க யூஸ் பண்ணலாம். கிருஷ்ணருடைய புகழை பாடுறதுக்கு தங்க வந்து யூஸ் பண்ணலாம்.
அவருடைய ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறதுக்கு டங் யூஸ் பண்ணலாம். Prashadam is also. And prashadam we can eat and then we can purify tongue. Okay, இந்த மாதிரி tongue வந்து purify பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்க? மைண்ட். Now we can control our senses, mind only by doing the devotional service. Okay, very good. And chanting the Krishna's name. Prashadam controls our tongue. Very good. Very good அக்ஷயா. அப்புறம் அடுத்த பாயிண்ட் சந்தோஷ். Gross body is made of earth, water, fire or ether. Subtle body is made of mind, intelligence, ego. வெரி குட், சூப்பர் பாயிண்ட். இப்போ நீ சொன்ன நான் வந்து கிராஸ் பாடில 5 இருக்கு. ஓகே, எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈதர். அப்புறம் ஞான இந்திரியா என்னலாம் இருக்கு? Mind. ஞான இந்திரியா eyes, ஐ கரெக்ட். ஐஸ், நோஸ், இயர்ஸ், டங், ஸ்கின். 5 10 ஆயிடுச்சா? அப்புறம் கர்ம இந்திரியா Karma. ஹேண்ட்ஸ், லெக்ஸ், வாய்ஸ், ரெக்டம், அனஸ். 15 ஆயிடுச்சா? 15 ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் ஆஃப் சென்சஸ். அது என்ன ஆப்ஜெக்ட் ஆஃப் சென்சஸ்? seeing, tasting, smelling, hearing, touch, feeling. Okay, இது 5 ஆயிடுச்சா? 20 ஆயிடுச்சா? இப்போ மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஈகோ எவ்வளவு ஆச்சு? 23 ஆயிடுச்சா? கண்டாமினேட்டட் கான்சியஸ்னஸ் 24 ஆயிடுச்சா? அப்புறம் வந்து டைம் 25 ஆயிடுச்சா? அப்புறம் மகத்தத்வா. மகத்தத்வாங்கிறது வேர் ஆல் தீஸ் பிரதானான்னு சொல்றாங்கல்ல, அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம். அதுல போய் தான் எல்லாமே மெர்ஜ் ஆகும். இந்த உலகமே, இந்த யூனிவர்ஸ் அழியும் போது இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அதில் போய் மெர்ஜ் ஆகும். பஞ்சபூதங்கள் எல்லாமே அந்த மகத்தத்வா. இதெல்லாம் சேர்த்து 26 எலிமெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஜென்ரலாக 24 எலிமெண்ட்ஸ். அதோட டைம் ஆட் பண்ணி மகத்தத்வா ஆட் பண்ணி 26. ஓகேவா? ஓகே, வேற என்ன பாயிண்ட்? Suchitra Mataji. Sorry. We reply with the anger at times to someone. Prashadam helps to control tongue in that regard also, Prabhuji. We reply with anger at some time at times to someone. Prashadam helps to control tongue in that record also, Prabhuji. அப்படின்னு கேட்டிருக்கா கொஸ்டின் கேட்டிருக்கா. நம்மளுடைய வாசனைகள்லாம் உடனே போகாது மாதாஜி. ஆக்சுவலா நம்மளுடைய கோபங்கள் இதெல்லாம் வந்து உடனே போகாது. ஆனா வந்து பிரசாதம் சாப்பிட சாப்பிட கிருஷ்ணாவோட நேம் சொல்ல சொல்ல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சே வரும். ஓகே, முதல்ல வந்து பயங்கரமா போகலாம், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடும். ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு வந்துடலாம். கோபத்தை வந்து இங்க யூஸ் பண்ணலாமே. கோபத்தை வந்து we can replace it for Krishna also, like Hanumanji, where he has utilized his anger for Ravana. Rama burn பண்ண லங்கையை வந்து burn பண்ணார் இல்லையா, பொண்ணு லங்கையை வந்து எரிச்சார் இல்லையா, அந்த மாதிரி கோபத்தை வந்து ரிப்ளேஸ் பண்ணலாம். தட் இஸ் கரெக்ட். ஆனா நம்ம நார்மல் லைஃப் எக்ஸாம்பிள் போடும்போது நம்ம வந்து எல்லா விதமான அந்த 6 விதமான எதிரிகள் இருக்காங்கல்ல, காம, குரோத, லோப, மத, மோக, மாச்சரியம். இந்த 6 விதமான எதிரிகளுமே நம்ம உடல்ல இருக்குது. டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கிறான். இந்த 6மே வந்து நம்மளால உடனே விட முடியாது. உடனே நம்ம அந்த ஹரி கிருஷ்ணா சொல்லிட்டோம் பிரசாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது that is not that. Okay, even prasadam eating, right, we are not eating all the prasadam equally. ஒரு கேக் பிரசாதம் வருது, that we like more, right? கேக் சூப்பர் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இதே ஒரு கஷாயம் பால்கா அந்த மாதிரி வந்துருக்கும்போது அது we have to eat medicine and eating, கரெக்டா? இதே இது பரமேஸ்வரோட சொன்னாங்க, ஒரு வட்டம் அந்த ஃபுட்டு தயார் பண்ணும்போது அதில் ஃபுல்லாக அந்த லெமன் சால்ட் போட்டாங்க இல்லையா, அந்த சால்ட்டை போட்டு அந்த சுகர் நினச்சி போட்டாங்க கேக் இல்லையா, அதை வச்ச உடனே அப்படி உப்பாக இருந்தது. ஸோ தட் இஸ் ஆல்சோ பிரசாதம் ஒன்லி, ஜெகன் அக்செப்டட். அதனால் நம்ம வந்து we are not in the absolute platform. பிரசாதம் சாப்பிட்றதுமே we have some choices. I like this, I don't like this. அதனால் we are in the training period. ஓகே, இந்த மாதிரி ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது நம்ம வந்து எல்லா விதமான அந்த ஆங்கர் எல்லாமே ஃபுல்லாக போயிடுன்னு சொல்ல முடியாது. ஸோ பிகாஸ் we are still in training, we have to have both in balance. மெட்டீரியல் லைஃப்பும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் சரி, ரெண்டுமே பேலன்ஸாக கொண்டு போகணும். ஓகே, ஃபுல்லாக மெட்டீரியலாக விட்டுட்டு ஸ்பிரிச்சுவல் இறங்க முடியாது. ஆன்மீகத்தில் இருந்துட்டு பௌதிகத்தையும் வந்து பாடி மெயின்டெனன்ஸ்க்காக வச்சுக்கிட்டு அதே சமயம் இந்த கோபங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுமே தவிர ஒரே நாளில் வந்து it will not go. Okay, so that means we have to continuously practice. உற்சாகா, நிச்சயா, தைரியா, தத்தத் கர்ம பிரவர்த்தனா. எவ்வளோ பொறுமையா வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே ஆர்வமா இருந்து இருக்கிறோமோ, ஆமா, அவ்வளோ வந்து நமக்கு வந்து பலன்கள் கிடைச்சிட்டே இருக்கும். Okay, and finally it will go. Okay, because Krishna is there. The same this Ishopanishad, there is a prayer. I think Vayu அதேதான் பஷ்மாந்தம் சரீரம் ஓம் கிருத்தோஸ்மர கிருத்தம் ஸ்மர கிருத்தோஸ்மர கிருத்தம் ஸ்மர.
அதனால கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய என்ன பண்ணமோ இந்த சர்வீஸ்லாம் பண்ணமோ அதெல்லாம் நாமச்சு வச்சுப்பாரு. நம்ம ஏதாவது குறைகள் இருக்கோ நம்ம கிட்ட அந்த குறைகள்லாம் அவர் வந்து ஹீல் டிஸ்கார்ட். நம்ம வந்து பௌதிகத்துலாம் அப்படிலாம், பௌதிகத்தில் எப்படின்னா நீங்க காரியம் பண்ணும்போது பர்ஃபெக்டா பண்ணணும், அப்பதான் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே நீங்க ஒரு சமையல் பண்றீங்க, அந்த சமையல கொஞ்சம் உப்பு அதிகமா போயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் நல்லா இருக்காது, என்ன பண்ணிருக்க அப்படின்னு சில சமயம் போட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்றேன்னு கோவத்து கூட போவாங்க. கரெக்டா இல்லையா? ஏன்னா they don't like they want perfection. கிருஷ்ணன் அப்படி கிடையாது. Even though you have done it imperfectly, even though it is completely wrong, சுத்தமா தப்பாவே பண்ணி பெர்ஃபெக்ட்டா பண்ணாட்டினா கூட அது அன்போட கிருஷ்ணா இதை அவளுக்கு பண்ணிருக்கேன் அப்படின்னா கிருஷ்ணா நேர்த்துப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் விதுரனுடைய ஒய்ஃப் வந்து அந்த பல கிருஷ்ணனோட அன்புல என்ன பண்றாங்கன்னா பழத்தை கீழே போட்டுட்டு தொலியை கிருஷ்ணனுக்கு கொடுக்குறான். அந்த அன்புலே கொடுத்தாங்கன்னா தொலியெல்லாம் கிருஷ்ணன் சாப்பிட்றாரு, பழம் எல்லாம் கீழே போயிடுச்சு, எல்லாம் தொலியா சாப்பிட்றாரு. But any husbands or any children will do that in the house when they eat prasadam? No. They want delicious prasadam. That means we are still under the control of all these senses only. We are trying to become devotee. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சென்சஸ் வந்து கோவங்கள் வர்றதுக்கெல்லாம் வந்து that will be there. But still it can be reduced if you start chanting, if you practice devotional service. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆரம்பிச்சிடும். And definitely you will advance. ஓகே, அந்த வந்து அட்வான்ஸ் உங்களுக்கே தெரியும். எஸ் ஐ அம் அட்வான்சிங். ஆக்சுவலி எவ்ரிஒன் இஸ் இண்டிவிஜுவல். நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் தான். எப்படி வந்து ஒரு ஃப்ளைட் பார்க்கும்போது அந்த ஃப்ளைட்ல ஏதாவது பிரச்சனைனா பக்கத்தில் உள்ள ஃப்ளைட்டை கொண்டு போய் இந்த ஃப்ளைட்டை தாங்க முடியுமா, தூக்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. தட் ஃப்ளைட் வி கேன் ஒன்லி கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், இதை சரி பண்ண அதை சரி பண்ண அப்படின்னா வி கேன் ஒன்லி கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ சம் ரேடியோ கம்யூனிகேஷன். அதே மாதிரி தான் எவ்ரிஒன் இஸ் இண்டிவிஜுவல். தோ வி ஆர் க்ளோஸ்லி நிட்டட் ஃபேமிலி, எல்லாருமே இண்டிவிஜுவல் தான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே குரு கொடுத்துருப்பாங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். தட் ஃப்ளைட் வில் கோ மீன்ஸ் ஆமாம், இறக்கும் போது நம்ம தனியாக இண்டிவிஜுவல் தான். ஓகேவா? அதனால we have to depend on Krishna. அதனால தான் அந்த என்ன சொல்றாருன்னா we have to fully depend on Krishna, do devotional service. இதெல்லாம் தான் நம்ம காப்பாற்ற முடியுமே தவிர மற்ற யாருமே நம்ம காப்பாற்ற முடியாது. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. Shubha. We lost our spiritual body, which is so much special, and are born with two bodies. So we should not be settled. Okay, I got two bodies now. I am very happy. No, we are actually cheated with the two bodies. Okay, we wanted actually. We are not. We wanted two bodies, so we are given two bodies. ஆனா அந்த ரெண்டு பாடியுமே எல்லா விதமான துன்பங்களுக்கும் உட்படும். பிரம்ம புவனாலோகா புனராவிருத்தன அர்ஜுனா. எந்த உலகத்துக்கு போனாலும் சரி, இங்க இருந்து சத்தியுலோகம் வரை போனாலும் அங்கேயும் பர்த் டெத் ஓல்டேஜ் டிசீஸ் உண்டு. ஓகே, we cannot escape அது. அதை வந்து நம்ம தப்பிச்சு போக முடியாது. அந்த பர்த் டெத் ஓல்டேஜ் வந்து சத்தியுலோகம் வரையும் போனாலும் உண்டு. ஓகே, அதனால நமக்கு இந்த ரெண்டு பாடி என்னன்னா ஒரு சண்டில் மாதிரி நம்மளை படைச்சிருக்கு. அதுல இருந்து விடுதலை பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஓகே, தயாதட்சேன பிரகிருதி சூயதச்ச சாஸ்திரம் நித்தியமாயிட்டு வந்து தெய்வீக சகுணமயி மமமாயா துரத்தியா. என்னுடைய இயற்கையை வெல்வது ரொம்ப கடினம். சரி, இந்த சூசைட் பண்றாங்க இல்லையா, அது கிராஸ் பாடி தான் போயிடும், செட்டில் பாடி இருக்கும். அவங்க பேயா அடைஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்களால சாப்பிடணும்னு நினைப்பாங்க, சாப்பிட முடியாது. அவங்க என்ஜாய் பண்ண நினைப்பாங்க, என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா ஃபார் என்ஜாயிங் திஸ் கிராஸ் பாடி இஸ் ரிக்வயர்டு. They will wait for so long, then they will ask the forgiveness to Krishna, then they will get a grass body. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைக்கும். ஓகே, இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு கெட். அதனால அந்த செட்டில் பாடி கிராஸ் பாடி வந்து இட்ஸ் a shackle. பூதம்லாம் வந்து கிராஸ் செட்டில் பாடி தான? ஆமா, செட்டில் பாடி கரெக்ட். அப்ப எப்படி அதால எப்படி சாப்பிடுறது? அதுக்கு வேற அது சாப்பிட முடியாது, அதுதான் அது ஏங்கிட்டே இருக்கும். அது that will be requiring a body, grass body அதுக்கு வேணும். அதனால தான் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணா வந்து ஆமா, அந்த மாதிரி தப்பு பண்ணா அதனால தான் கடைசியில வந்து யாருமே ட்ரீட் பண்ண முடியாத சோல்ஸ் தான் சிவன்கிட்ட போய் அடைங்கலாராது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளாஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேன், செகண்ட் கிளாஸ் மேன், தேர்ட் கிளாஸ் மேன், இதுக்கெல்லாம் ஒரு டெமிகாட் இருக்காங்க. கடைசி கிளாஸ் மேன் no one is putting enrollment. எந்த ஸ்கூல்லையும் என்ரோல்மெண்ட்டே கிடைக்கல, அவங்க தான் சிவாட்ட போவாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து சிவாட்ட போயிடுவாங்க. சிவா வில் ட்ரெயின் டு கோ பேக் அண்ட் பேக். ஓகேவா? அதனால கிராஸ் பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கிராஸ் பாடியை வச்சு தான் யூ கேன் டூ டிவோஷனல் சர்வீஸ் அண்ட் யூ கேன் கோ பேக் ஃப்ரம் பேக் டு காட்.
அப்புறம் வேற என்ன? We can understand Krishna, the senses are purified. We can understand We can understand Krishna, Ah. the senses or are purified. Very good point. Super. அப்புறம் We should not talk unnecessary talks. Akshay. Gramya Kada. We should not talk Gramya Kada. If you start talking Gramya Kada, we will be wasting. Okay? wasting Shubha the time. Tirupiyona. Time Use out. our senses for pleasing Krishna. Huh? Shubha. Huh? Use our senses for pleasing Krishna. Use our senses for pleasing Krishna. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா that is what's called dowtile. என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றோமோ அது எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம என்ன பண்ணா கிருஷ்ணருடைய சர்வீஸ்க்காக டவுடைல் பண்ணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் வந்து கிருஷ்ணருடைய ஃபார்ம்ஸ் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணும், காதுகள் வந்து கிருஷ்ணருடைய க்ளோரிஸ் கதாவை கேட்கறதுக்கு யூஸ் பண்ணும். ஓகே, டச்சிங் ஸ்மெல்ல வந்து கிருஷ்ணருடைய ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி நம்மளோட என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கோ அதெல்லாம் டவுடைல். we have to convert it to Krishna. Krishnaized. அது பண்ணனா that is the real தியாகா. that is not artificial. Artificial renouncement is artificially renouncing material activity. இது எனக்கு பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன். பட் ரியல் தியாகா இஸ் கிருஷ்ணைஸ்ட். அதை கிருஷ்ணருக்காக பண்ணோம்னா that is called தியாகா. ஓகே, முடிச்சலாமா? டைம் ஆயிடுச்சு. Okay, சொல்லிட்டேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. நமஸ்தே நரசிம்ம. பண்ணுங்க. Namaste Narasimhaya. நமஸ்தே நரசிம்மாய. Thank you.
नचले भगवान की, भक्त प्रहलाद महाराज की। हरे हरे बोल, हरे कृष्णा हरे कृष्णा। ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சிச்சு. திருப்பி நாளைக்கு வந்து நம்ம கிட்ஸ் கிளாஸு, நாளைக்கு ஷார்ப்பாக 10:30க்கு கிட்ஸ் கிளாஸு எல்லாரும் ஒரு மாதிரி கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. கீதா மாட்டேன் மறந்துட்டாங்க போல இருக்கு. இப்போ தான் வந்திருக்காங்க. பாயிண்ட் போட்டுருக்காங்களா? இப்போ தான் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க இப்போ. ஓகே, லிசன் பண்ணுங்க.